செர்லாக் பேபின்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? செர்லாக் சாப்பிட்டா பேபி கொழு கொழுன்னு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. சுவிட்சர்லாண்டில் இருக்க இன்டர்நேஷனல் பேபி ஃபுட் ஆக்ஷன் நெட்வொர்க் நிறுவனம் சுகரை வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க. நம்ம ஷாப்பில் வாங்குற நெஸ்டல் செர்லாக்கு ஒரு ஸ்கூப்புக்கு 2.2 கிராம் சுகர் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஏப்பா இவ்வளோ சுகர் பேபி ஃபுட்டில் கலக்குறீங்கன்னு கேட்டால், நாங்கள் 5 வருஷமாக 30% ஆஃப் சுகரை கம்மி பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போ மீதி அதே ஃபுட்டு செர்லாக்கில் தான் வந்துட்டு இருக்கு. அதை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்தா நமக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகும் இல்லையா? இது பேரண்ட்ஸ்க்கு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஹோம்மேட் செர்லாக். நோ ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் அடிட்டிவ்ஸ். சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிருங்க. செர்லாக் பேபின்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? செர்லாக் சாப்பிட்டா பேபி கொழு கொழுன்னு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. சுவிட்சர்லாண்டில் இருக்க இன்டர்நேஷனல் பேபி ஃபுட் ஆக்ஷன் நெட்வொர்க் நிறுவனம் சுகரை வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க. நம்ம ஷாப்பில் வாங்குற நெஸ்டல் செர்லாக்கு ஒரு ஸ்கூப்புக்கு 2.2 கிராம் சுகர் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஏப்பா இவ்வளோ சுகர் பேபி ஃபுட்டில் கலக்குறீங்கன்னு கேட்டால், நாங்கள் 5 வருஷமாக 30% ஆஃப் சுகரை கம்மி பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போ மீதி அதே ஃபுட்டு செர்லாக்கில் தான் வந்துட்டு இருக்கு. அதை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்தா நமக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகும் இல்லையா? இது பேரண்ட்ஸ்க்கு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஹோம்மேட் செர்லாக். நோ ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் அடிட்டிவ்ஸ். சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிருங்க.